கோவை காரமடை அருகே 2 அரசு பேருந்துகள் மற்றும் ஆட்டோ மோதிக்கொண்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த பரபரப்பு காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். ஹரிதாஸ் வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. கோவையிலிருந்து ஜனம் பாய்ச்சலுக்கு ஏராளமான அரசு பேருந்துகள் அதே போல தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் உதவி நீலகிரி மாவட்டத்திற்கு பிரதான வழியாக இருப்பது மேட்டுப்பாளையம் சாலைதான். இதன் காரணமாக தற்பொழுது கோடை விடுமுறை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வானவியல் போக்குவரத்தும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நிகழ்ந்து காணப்பட்டது. இதனிடையே காரமடை மேம்பாலத்திலிருந்து வேகமாக சென்ற அரசு பேருந்து ஒன்று முன்னே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது டவுன் பேருந்தின் மீது இடிக்காமல் இருப்பதற்காக வலதுபுறமாக பேருந்து இயக்கிய போது எதிர்பாராத விதமாக அதன் எதிரே வந்த ஆட்டோ மீது பலமாக மோதியது. இதில் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. மேலும் பஸ்ஸை லாபகமாக திருப்பதற்காக முயன்ற போது முன்னின்று கொண்டிருந்த டவுன் பேருந்து மீது இடித்து மோதியவாறு நின்றது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த 2 நபர்களுக்கு லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டது. அது அசம்பாவித சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் அப்பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் வழக்கமாக இந்த பகுதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் அதிவேகமாகத்தான் செல்கின்றன. அவற்றை கண்காணிக்க கூடுதலாக போலீசார் நியமிக்கப்பட வேண்டும். மீண்டும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக கூடுதலாக போக்குவரத்து போலீசாரையும் பணியமர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.